வணக்கம். இந்தியா கிராமங்கள் நிறைந்த நாடு. கிராமங்கள் அனைத்தும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டன. இந்தியா விவசாய நாடு என்றும் கொள்ளலாம். விவசாயி சேற்றில் கையை வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது. உலக புதுமறையாம் திருக்குறளை தந்த தெய்வ புலவர், பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் உழவு என்ற ஓர் அதிகாரத்தையே படைத்து விவசாயியின் மகத்துவத்தையும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அருளிச் செய்துள்ளனர். சுழலும் ஏரின் பின்னேதான் சுழல்கின்றது உலகம். உழவே எல்லாவற்றினும் தலைமையானது. உழவரே உலகத்துக்கு அச்சாணி போன்றவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றவர்கள் எல்லாம் தொழுதுண்டு பின்னே செல்பவர்கள். உழவரின் கை மடங்கி நம்முடைய வாழ்வே மடங்கி ஒடுங்கிவிடும். அப்படிப்பட்ட விவசாயி ஒருவரை சந்திப்போம் வாருங்கள். வணக்கம் ஐயா, தங்களின் பெயர் மற்றும் ஊரை கூறுங்கள். வணக்கம் ஐயா, என் பேர் ரங்கநாதன், திருவண்ணாமலை மாவட்டம், வந்தவாசி வட்டம், தக்கல்ராயபுரம் கிராமம். தாங்கள் எத்தனை வருடமாக விவசாயம் செய்கிறீர்கள்? நான் விவசாயம் தான் பண்ணுறேன். எனது பரம்பரை தொழில் அதான். எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து முப்பாட்டங்காலத்துலேருந்து எங்களது எப்பவுமே அந்த விவசாய தொழில் தாங்க எங்களுது. எனக்கு கருத்தஞ்ச நாள்லேருந்து நாங்கள் விவசாயம் தாங்க நாங்கள் பண்ணுறோம். தினமும் வயலுக்கு எத்தனை மணிக்கு செல்வீர்கள்? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நேரங்காலமே கிடையாதுங்க. எப்போ நினைக்கிறோமோ அப்போ வயலுக்கு போயிட்டு தண்ணீர் பாய்ச்சினா தான் பயிர் செம்பாக வரும். இது கம்பெனி கிடையாதுங்க. நம்ம சவுகத்துக்கு போய் எப்போனா டைம் பிரகாரம் போகிறதுக்கு. அதனால் வேலையாக போயிட்டு எந்த நேரம் நினைக்கிறோமோ அந்த நேரம் போய் வயலுக்கு தண்ணி பாய வச்சா தான் பயிர் செம்பாக வளரும். அப்போ தாங்க பயிரும் நல்லா அருமையாக வரும். தங்களின் விவசாய அனுபவத்தை பற்றி சிறிது கூறுங்களேன் ஐயா. விவசாயம்னா ஃபஸ்ட்டு விதை நெல் எடுத்துன்னு வரணுங்க. எடுத்துன்னு நாற்றங்கால் ஓட்டி அதை நல்லா சேர் பயிக்கிட்டுன்னு ஒரு 10-15 நாள் பொறுத்து அது பிற்பாடு விதையை விடணுங்க. விதையை விட்டு மலைக்கு வச்சு ஒரு 25 நாள் ஆகட்டுன்னு அதை பிடிங்கி நடவு செய்யணும். நடவு செஞ்ச பிற்பாடு ஒரு 25 நாள் 15 நாளில் மேல் உரம் போடணுங்க. மேல் உரம் போட்டு ஒரு 30-45 நாள் பொறுத்து ஸ்ப்ரே மருந்து அடிக்கணும். பூச்சி கிச்சி இருந்தால் அதுக்கு ஸ்ப்ரே மருந்து அடித்தாதாங்க பயிர் செழிம்பாக வரும். அது செழிம்பாக வந்துடுச்சுனாக்கா மறுபடியும் அது பிற்பாடு எந்த மருந்தும் போடாத அப்படியே கூட இது பண்ணலாம் கண்டினியூ. அப்புறம் செழிம்பாக வந்துச்சுன்னா பயிர் நல்லா வந்துச்சுனாக்கா ஒரு 90 நாள் பொறுத்து கரெக்டாக நெல் பழுக்குதுன்னு பார்த்தினே இருந்து கரெக்ட் டைமில் அறுவடை பண்ணுங்க. அப்படி போனால் தாங்க விவசாயம் செழிம்பாக இருக்கும். விவசாயத்தில் தாங்கள் சந்தித்த பிரச்சனைகளை பற்றி கூறுங்கள் ஐயா. விவசாயத்தில் எப்பவுமே பிரச்சனைனா தண்ணி பிரச்சனை தாங்க மெயின். அது சித்திரை வைகாசியும் போது தண்ணி வறட்சி டைமில் அதிகம் தண்ணி இருக்காது. அதனால் விவசாயம் அதிகமாக பண்ண முடியாது. அதுமாரி அந்த டைமில் பண்ணால் மகசூல் நஷ்டம் தாங்க வரும், அதிகமாக வராதுங்க. மீதி டைமில் மகசூல் கம்மியாக தான் வரும். விவசாயம் அந்த காசு டைமில் பண்ணும்போது அதிகமாக மகசூல் வராது. அது எடுத்து போய் மறுபடியும் இது பண்ணி போடும்போது கமிட்டிக்கு போனாலும் விவசாயத்துக்கு நஷ்டம் தாங்க வரும். அதனால் அந்த டைமில் மட்டும் தண்ணி பற்றாக்குறை முக்கிய காரணம் தண்ணி தாங்க மெயின். தண்ணி இருந்தால் தாங்க எதையும் விவசாயத்தில் பண்ண முடியும். அதாங்க முக்கிய காரணம். தங்களுக்கு புதிய வேளாண்மை சட்டத்தை பற்றி தெரியுமா ஐயா? புதிய வேளாண்மை சட்டத்தை பற்றி எனக்கு அதிகம் தெரியாதுங்க. ஆனாலும் இதை பற்றி நான் செய்தியில் கேட்டுருக்குங்க. நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னாக்கா போயிட்டு ஒரு பொருள் வாங்குறோம்னாக்கா அவன் சொல்கிற விலைக்கு தான் நம்ம வாங்கிட்டு வரோம். அவன் தான் சொல்கிறான் அவன் பொருளுக்கு விலை. அதை நம்ம எந்த ரேட்டு இருந்தாலும் நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வரோம். ஆனாலும் நாங்கள் எடுத்துன்னு வர விவசாய பொருளுக்கு விலை நாங்கள் நிர்ணயம் பண்ண முடியல. வியாபாரிங்க தான் விலையை நிர்ணயம் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்க. எங்கள் பொருளுக்கு நாங்கள் விலையை நிர்ணயம் பண்ணி நாங்கள் விற்க முடியல. அவங்க என்ன விலை இது பண்ணுறாங்களோ அந்த விலைக்கு தான் நாங்கள் கொடுக்குற இதோட ஸ்டேஜில் எங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வர சூழ்நிலை இருக்குங்க. மக்களுக்கு தாங்கள் கூற விரும்பும் கருத்தை கூறுங்கள் ஐயா. தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம். அதை உடைந்திடாமல் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். பேட்டி அளித்து
மிகவும்